ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம ஹேரை வந்துட்டு எப்படி வந்துட்டு மெயின்டைன் வந்து பண்ணுறது, ஓவர் பட்ஜெட்டாக இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி வந்து நம்ம ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறது, சாஃப்ட்னஸாக, மாய்ஸ்சரைஸாக, பஃபியாக, ஸோ எப்படி நம்ம ஹேரை வந்து மெயின்டைன் பண்ண போகிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடெக்டர் வந்துட்டு நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து பண்ணும்போது வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது தான் ஹீட் ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. ஸோ ஹீட் ப்ரொடெக்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பேசிக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே வந்துட்டு யூஸ் பண்ணணுன்ட்டெல்லாம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க, ரொம்ப நேரமாக வெயிலில் வந்துட்டு இருக்கிறீங்கனாக்கா நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே வந்து நீங்கள் பண்ணலாம். அது நம்ம ஸ்ட்ரைட்டிங் பண்ணணுமானலாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் குளிச்சுட்டு தலைக்கு மெயினாக ஒரு விஷயம், குளிச்சுட்டு தயவு செஞ்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து வைங்க. 1/2 hour மேக்ஸிமம் நீங்கள் 1 hour விட்டு கூட குளிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து சிக்காக இருக்கிறது அது வந்து அவாய்ட் ஆகும். ட்ரைனஸ் வந்துட்டு அது வந்து அவாய்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடி வந்து வெடிப்புன்னு சொல்லுவாங்க, முடி எண்டில் வந்து 2 முடி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கு இதாகும். ஃப்ரிஸினஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நீங்கள் தலையை குளித்து நல்லா காய வச்சு ஆகிட்ட அப்புறமா இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரின் என்ற ஒரு பிராண்ட் வந்துட்டு 100% வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு நேச்சுரலு ஹீட் ப்ரொடெக்டர் எக்ஸ்ட்ரா ஷைன் வந்து கொடுக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் இ வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஹர்ப் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் ஓவர் இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு பெனிஃபிட் ஆகிருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு தான் நான் நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறது. ஸோ நான் எந்த ஒரு ப்ரொமோஷன் ப்ராடக்ட்டும் போஸ்ட் பண்ணலை, ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டடாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸோ எந்த மாதிரி பெனிஃபிட்டடாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து போடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பாட்டாக வந்துட்டு ஹேர் வந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் கையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம தேய்ச்சி விடலாம். சீப்பு வந்துட்டு அப்புறமா நீங்கள் கூம் பண்ணிங்கன்னா ஒரு 2 வாட்டி ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஹேர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தாலுமே தலையெல்லாம் வாரி ஆகிட்ட அப்புறம் இந்த தூள்முடி வந்து பேபி ஹேர் இல்லைங்களா. ஸோ அந்த பேபி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நட்டுக்கும், தலை மேலே வந்து நட்டுக்கும், தலையெல்லாம் வாரி ஆகிட்ட அப்புறமா. ஸோ ட்ராவல் பண்ணும்போது நிறைய முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எப்படி நின்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறீங்க, நிறைய டெய்லி பண்ணுறீங்கனாக்கா, டெய்லி தலை குளிக்கிறாங்கனாக்கா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்ப்ரே வந்து பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணணுமோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்து பண்ணலாம். முடி வந்துட்டு ஹாலாக நேச்சுரலாக வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷைனி லுக் வந்து கொடுக்கும் எக்ஸ்ட்ரா. ஸோ ரொம்ப நம்ம இருக்கிற வெயில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும் இல்லையா, முடி கூட அந்த வெயிலுக்கு வந்து டேமேஜ் வந்துட்டு ஆகும். பட் அந்த மாதிரி இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து அவாய்ட் வந்துட்டு ஆகும். ஸ்மெல்லு வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்குங்க. சில பேருக்கு எதனா சென்ட்டு ஸ்மெல் ஓவராக இருந்தாலோ இல்லை ஸ்மெல் ஜாஸ்தியாக இருந்தாலோ தலைவலிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்மெல் உங்களுக்கு மைல்டான ஒரு ஸ்மெல்லு தான். ஒரு நீங்கள் போட்டு ஒரு 10 minutes மட்டும் அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் மைல்டான ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து தெரியாது. ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சுன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் வேறு எதனா ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கனாக்கா அந்த ப்ராடக்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு போடுங்க, நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் தொல்லை வந்துட்டு இருக்கும், அது எப்படி வந்து கிளியர் பண்ணுறது வீட்லேயே 3 monthsக்குள்ளே. ஸோ மெடிக்கலில் வந்து கொஞ்சம் ஷாம்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அதோட வீடியோட லிங்க் வந்துட்டு நான் மேலே வந்துட்டு பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.